Hi guys, welcome back to Tech Niran. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா Google Photosல ஒரு 3 ட்ரிக்ஸ் பார்க்க போறோம். இந்த ட்ரிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு வீடியோ எடுத்தீங்கன்னா கிளியரான ஃபுட்டேஜ் வேணும் அப்படினா நீங்க இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பல் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. வாங்க ட்ரிக் உள்ள போலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற ட்ரிக்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடியோ ரொம்ப ஷேக்கா இருக்கு அப்படின்னா நீங்க கூகுள் போட்டோஸ்லயே இதை நீங்க வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெபிலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஃபுட்டேஜ் கிடைக்கும். நீங்க உங்களுடைய கூகுள் போட்டோஸ் ஆப்குள்ள போய்க்கோங்க. ஆப்குள்ள போனோடனே எந்த வீடியோ நீங்க ஸ்டெபிலைஸ் பண்ணுமோ அந்த வீடியோ நீங்க ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து வச்சேன், நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது கீழே வந்து டேப் பண்ணோடனே நீங்க எடிட் ஆப்ஷன் கீழே இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா சைட்ல உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் ஐகான் மாதிரி வரும். அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணோடனே பாத்தீங்கன்னா ஸ்டெபிலைசிங் அப்படின்னு வரும். ஒன்ஸ் இந்த வீடியோ கம்ப்ளீட்டா ஸ்டெபிலைஸ் ஆன பிறகு உங்களுக்கு ஃபுட்டேஜ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ ஸ்டெபிலைஸ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் காப்பி அப்படின்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வீடியோ ஸ்டெபிலைஸ் பண்ணது கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சேவ் காப்பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடியோ சேவ் ஆகும். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ்டு அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிறது ஒரிஜினல், அதாவது ஒரிஜினலாக அந்த வீடியோ எடுத்தது. அண்ட் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஸ்டெபிலைஸ் பண்ணி எடுத்தது. ஸோ நீங்களே இதில் பார்க்கலாம் எப்படி எந்த அளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுத்துருக்குன்னு. ஸோ இந்த ட்ரிக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம செகண்டா பார்க்க போற ட்ரிக்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்பயாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏதாவது ஒரு வீடியோல இருந்து நீங்க ஒரு ஃப்ரேம் எடுக்கணும், அதாவது நீங்க இந்த வீடியோல இருந்து சின்ன அந்த பிட்டை மட்டும் எடுக்கணும்னா நீங்க டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் தான் எடுப்பீங்க. ஆனா இந்த ட்ரிக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஃப்ரேம்ல இருந்து நீங்க வந்து அந்த போட்டோ மட்டும் நீங்க அழகா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனை ஒன் டைம் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி எடிட் ஐக்கான் வரும். நீங்கள் அதுக்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் ஃப்ரேம் அப்படின்னு இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி எந்த ஃப்ரேம் உங்களுக்கு, அதாவது எந்த ஃப்ரேம் இந்த வீடியோவில் எந்த ஃப்ரேம் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு என்ன இமேஜை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுமோ அந்த இடத்துல நீங்கள் டேப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக டேப் பண்ணுறதால ஒரு ஃப்ரேமாக செலக்ட் ஆகும். இல்லை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடியோவை அப்படியே ப்ளே பண்ணி விட்டுட்டு நீங்கள் எந்த ஃப்ரேம் வேணுமோ அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு நல்ல ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் இந்த இடத்துல எனக்கு வந்து கட் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக டேப் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் ஃப்ரேம் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா அழகாவே தெரியும் பாருங்க. இந்த இடத்துல எனக்கு அந்த இமேஜ் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துருச்சு. ஸோ இந்த ட்ரிக் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா கேலரியிலேயே இன்பில்டாக கொடுத்துருப்பாங்க, சில மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் இருக்கிற ஒரு ஃப்ரேமை வந்து நீங்கள் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேர்டா பார்க்க போற ட்ரிக் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிக் அப்படின்னே சொல்லலாம். நீங்க கூகுள் போட்டோஸ்லயே நீங்க சின்ன சின்ன எடிட்டிங் வேலையெல்லாம் இதுலயே நீங்க பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க ஆடியோ மியூட் பண்றது, வீடியோ கிராப் பண்றது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ரொட்டேட் பண்றது, இந்த மாதிரிலாம் நீங்க கூகுள் போட்டோஸ்லயே பண்ணிக்கலாம். நீங்கள் அதே மாதிரி டேப் பண்ணி எடிட் ஐக்கான்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை டேப் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மியூட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லை சோஷியல் மீடியாலலாம் வீடியோ மியூட் பண்ணி இந்த மாதிரி ஷேர் பண்ணலாம். அண்ட் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ரொட்டேட் சிம்பிள் போட்டு அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ ரொட்டேட் பண்ணி கூட மற்றவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிக்கலாம். ஈவன் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் எல்லா சோஷியல் மீடியாலையும் உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாம இந்த கூகுள் போட்டோஸ் ஆப்குள்ள இன்னும் நிறைய ட்ரிக் இருக்கு. சோ அந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு அந்த ட்ரிக்ஸ்லாம் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி போடுறேன் வீடியோவா. சோ கண்டிப்பா இந்த ட்ரிக்கையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலா இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. அண்ட் இந்த ட்ரிக்ஸ்லாம் நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மத்தவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி பாருங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நாம நம்பலாம். அண்ட் நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பல் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அண்ட் இன்னொரு சூப்பரான வீடியோல நாம மீட் பண்ணலாம். இது டெக் நிரன், நான் நிரஞ்சன். பாய்.